கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஜேஎஸ்ஜே ஜெஸ்ஸி பைபிள் வேர்ட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம 11ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். இன்றைக்கு வேத வாசிப்பு 11ஆம் சங்கீதம். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியைப் போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் எய்யும்படி தங்கள் அம்புகளை நாணிலே தொடுக்கிறார்கள். அஸ்திபாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுப்புத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதித்தருகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. துன்மார்க்கர் மேல் கண்ணிகளை வருஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடுங்கோடை கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவைகளை நோக்கி இருக்கிறது. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த வீடியோவோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சிலருக்கு கண் பார்வை குறைபற்றதா இருக்கலாம், இல்லை படிக்க தெரியாதவர்களா இருக்கலாம், இல்லை வேலை காரணமாக என்னால் படிக்க முடியலை அப்படின்ற காரணத்துக்காக இருக்கலாம், இல்லை எங்கேயாவது நம்ம வேலைக்கு போகிற நேரத்துக்கு வர நேரத்துக்கு நம்ம வேத வசனங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு கட்டாயம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் இருக்க ஒவ்வொரு வசனங்களையும் நீங்கள் திரும்ப திரும்ப கேளுங்க. கேட்கறது மட்டும் இல்லாமல் உங்கள் வாயால் சொல்லுங்கள். வாயினால நம்ம வசனங்களை அறிக்கை விடும்போது தான் அந்த வசனங்கள் நம்ம வாழ்க்கையில் பலிக்கும். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.